ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. மார்னிங்கே நம்ம பசுபதி இருக்கார் இல்லையா, ஸோ ஆக்டர் ரமேஷ் சார் அவங்க வந்து ஒரு போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவரோட போஸ்டே பாருங்களேன், எவ்வளோ ஒரு அந்த லுக்கை பாருங்கள், எவ்வளோ ஒரு கோவம், அந்த கோவமான லுக்கில் வந்து ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாரு. ஆனால் கீழே வந்து பார்த்திங்கன்னா எம்என் ஃபேன்ஸ் ஹாப்பி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் அவர் அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் அவர் அரெஸ்ட் ஆகிட்டார்னா அடுத்த கதை நகர்வுகள் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு எப்படி ஒரு வெளில வந்துடுவார். ஏன்னா வந்து அடுத்த ஒரு ட்ராக்கே வந்து பார்த்திங்கன்னா காவேரி வீட்டில், அதாவது நம்ம காவேரியும் ராகினி லைவ் வந்தபோது, ஸோ காவேரி வீட்டில் நம்ம பசுபதியுமே ஷூட் போயிட்டுருக்கு, அங்கேயுமே அவர் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கிடச்சிச்சு. ஸோ காவேரி வீட்டில் காவேரிக்கு மட்டும் கிடையாது, காவேரி ஃபேமிலிக்கு, சித்திக்கு, நம்ம பசுபதிக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு, எல்லாருக்குமே ஷூட்டிங் நடந்துச்சு. அப்படி என்ன தான் ஷூட்டிங் நடந்துச்சுன்னு நமக்கு தெரியல. அதனால் எப்படியும் ஒரு வெளில வந்து தான் நமக்கு தெரிஞ்ச விஷயம், அதுவுமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் எப்படி நடக்குது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஆனால் மார்னிங்கே இந்த ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணி எம்என் ஃபேன்ஸ் எல்லாருமே ஹாப்பியாக இருப்பீங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தார். பிகாஸ் இன்றைக்கி மார்னிங் எபிசோட் பார்த்துட்டு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. பட் இந்த ஒரு போஸ்ட் பார்க்கும்போது அப்பாடா ஒரு ஜெயிலில் போட்டிருக்காங்கடா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஒரு சில பக்கம் லைட்டாக ஒரு பக்கம், அதாவது கஷ்டம் ஹாப்பினஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி குட்டி ரொம்ப ரொம்ப குட்டியாது. பிகாஸ் அவர் அரெஸ்ட் பண்ணாங்க நமக்கு அன்றைக்கே தெரியும், வெளியில் வந்துடுவார் அப்படின்னு தெரியும். இதெல்லாம் எப்படி நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு. உங்களுக்கு எதுவும் கெஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.